சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் GRT ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அணி டிவி மற்றும் ரெடில்ஸ் GRT பெருமையுடன் வழங்கக்கூடிய நவராத்திரி ஸ்பெஷல் 2025 சீசன் 6. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 10ல் இருக்கும். ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே 10க்கு வந்தாச்சு. இந்த 9 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா 9 நவராத்திரிகள், நிறைய ஸ்பெஷல், நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. ஸோ அதில் புதுமையான விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையான பொம்மைகளோட வைக்கக்கூடிய அந்த மர பொம்மைகளாக இருக்கட்டும், இதில் பீங்கால செய்கிறதா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 10ல் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் எப்படி போச்சுன்றதே நம்மளுக்கே தெரியல. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, வருகின்ற ஆயுத பூஜைக்கும் நல்வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேர் கல்யாணி. கல்யாணி, ஆமாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசு ஒய்ஃபு தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டிலே இருக்கீங்க. ஓகே. ஐயா என்ன பண்ணுறாரு? ஐயா MFLலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. முன்னாடி ஏர்போர்ட்ஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மானா உங்கள் மாமனார் இறந்துட்டாங்க. அதனால் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து பொண்ணு இருந்தது, பிள்ளை இருந்தது. அதனால் வந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து MFLல சேர்ந்தாங்க. அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓஹோ, MFLல ஜாயின் பண்ணவொடனே உங்களை கல்யாணம்? ஆமாம். அடாடா, எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம்? கல்யாணம் ஆகி 54 வருஷம் ஆகுது. 54 வருஷம். அப்பாடி, சூப்பர், நல்ல விஷயம். நல்ல ஒரு டே வந்து சூப்பராக அற்புதமாக வந்து 54 வருஷம் வாழ்ந்த ஒருத்தவங்களோட நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ 56 வருஷம் 56 வருஷம் கல்யாணம் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாங்கள் தெளிவாக தெளிக்கிறோம். ஸோ சொல்லுங்கம்மா, நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சது? உங்களோட வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிங்களா? இல்லை நான் வந்து தான் பாரு, நீங்கள் வந்து தான் ஆரம்பிச்சிங்க? அப்போ கிட்டத்தட்ட 56 வருஷமா நீங்கள் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இன்ட்ரெஸ்ட் வரணும்னு இல்லை. இங்கே எங்கள் MFL வேலை செஞ்சவங்க ஆஃபீஸர் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க சொன்னாங்க, ஏண்டி அவளையும் இவளையும் கூப்பிட்டுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நீ கொலு வச்சு ஒரு 4 பேருக்கு மஞ்சள் குங்குமம் குருவி, உன் தாலி பாக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிராமின். அப்போ நான் ஆரம்பித்தது தான்ப்பா. அதுலேருந்து வச்சிக்கிட்டுருக்கேன். அடடா, இதுக்கு இவ்வளோ ஒரு சென்டிமெண்டலான ஒரு இது ஸ்டோரி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அப்படியே சிலுக்குது. ஸோ எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட 56 வருஷம் திருமணம் பயணங்கள் வந்து முடிச்சிருக்காங்க. இது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வைக்கிறதுக்கு ரீசனே வந்து அந்த ஒரு மூமெண்ட் தான் இல்லையா? ஸோ அது வந்து இன்னும் வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க போது அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப உடம்பு சரியில்லாத போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போலோவில், பெரிய அப்போலோவில். அப்போ சொன்னாங்க, நீங்கள் வந்து இதை எடுமா, எல்லாம் சரியாக இருக்கும்டி அப்படின்னாங்க. ஏதோ தெய்வம் மாதிரி வந்து சொன்னாங்க. சரின்னு அப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போவே ஆரம்பிச்சு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கலையரசி. கலையரசி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 11th ஸ்டாண்டர்ட். 11th நீங்கள் 10th என்ன மார்க் எடுத்தீங்க? 410. சூப்பருங்க. இப்போ என்ன குரூப் படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் இந்த குரூப் எடுத்தீங்க? ஏஐ இது பண்ணுறதுக்காக. ஓகே, பல பேர் ஏஐ வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் லக்ஷ்மி BSTல ஒர்க் பண்ணுறேன்பா. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? BST, கேபிள் BSTயா? நான் தான், எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. நான் தான். ஓகே, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும்மா. நீங்கள் சொல்லுங்கள், அந்த நவராத்திரியோட ஸ்பெஷலை பற்றி. உங்களோட நவராத்திரின்றது அதுவும் பெண்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது தான். சுமங்கலி பூஜை மாதிரி. சுமங்கலி பூஜை மாதிரி. ஓகே, ரைட்டு. ஸோ உங்கள் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 56 வருஷம் நீங்கள் பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், நம்ம முடிச்சிடலாம். இதே இன்னும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுவீங்க, அவங்க பண்ணணும்ல. அவங்க ஜென்ரேஷன் வந்து புதுசாக பார்த்துக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களோட மென்டாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
ஒன்றும் இல்லை என்னக்கா சொல்கிறது அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால வைக்கிறதுக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வைக்க முடியும். நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்கப்பா. ஓகே சந்தோஷம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேமிலி, ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அழகான ஸ்டோரி ஆக்சுவலி அது ஆழமாக பதிஞ்சிடுச்சு, அது எனக்குமே வந்து மறக்காதமா நீங்கள் சொன்னது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த நவராத்திரி ஸ்பெஷலை கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, சந்திரிகாங்க. சந்திரிகா, என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில். ஓகே சூப்பர். உங்கள் பேர் சொல்லுங்கள். கௌரி. கௌரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டு சும்மா தான் இருக்கிறோம். சும்மா தான் இருக்கீங்க. ஓகே ஃபைன், சூப்பராக இருங்க. ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நவராத்திரியோட விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10ஆவது நாள் வந்துட்டோம். ஸோ இந்த 10 நாள் வந்து எப்படி போச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. இவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க, இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. முன்னாடி அம்மா இருப்பாங்க, அம்மா இப்போ இல்லாத குறைய இவங்க தான் தீர்த்து வச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்து எல்லாமே ஃபுல் ஹெல்ப் இவங்க தான் எனக்கு. அவங்க ஈவினிங் வந்து பண்ணுறாங்க எல்லாமே. எல்லாரும் வராங்க, நல்லா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க எல்லாரும். நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு நல்லா பாடல தெரியாது, எல்லாம் வருவாங்க நல்லா பாடுவாங்க. நீங்க என்ன பாட்டு பாடிக்கிறீங்களா? இல்ல நான் பாடல தெரியாது. என்ன தெரியும் உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. ஓகே, நீங்க என்ன பாடுவீங்களா? நாங்க ஈவினிங்ல சும்மா போய் பாடுவோம். சும்மா 2 வார்த்தை 2 லைன் மக்களுக்காக. ஓகே. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு. கங்கை மீனாட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் எனக்கு. ஓகே சூப்பர், தேங்க்யூ. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ரெடில் ஜிஆர்டி போயிருக்கோங்க. இங்கல்ல அந்த இது ஜிஆர் ரோடு ஜிஆர்டி அங்கே போயிருக்கோம். ஜிஆர் ரோடு. ஓகே சூப்பர். ஸோ அங்கே என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படி இருக்கு ஆக்சுவலி? அது ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு மேரேஜ் ஆச்சு ஒரு 4 years பேக். அங்கே தான் வாங்கினோம், பேங்க்லலாம் வாங்கினோம். நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு ரைஸ் குக்கர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆமாம், வாங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஓகே, நீங்கள் போயிருக்கீங்களா? போயிடல. நீங்கள் போயிருக்கீங்க, என்னெல்லாம் வாங்கினீங்க? இல்லை நான் போகலையா? வாங்க நம்ம இந்த செலிப்ரேஷன்ஸை வந்து பொங்கல், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆஃபர் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் புதுசாக நகை வாங்க வரீங்க அப்படின்னா கிராமுக்கு 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25% செப்பரேட்டாக டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் வைரம்லாம் எடுக்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து தனியாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் கார்டாக போட்டிங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி புதுசாக நகை எடுத்துக்கலாம். புது டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், வீட்டுக்கே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மேப் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் டேலாம் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நகை போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். அதுவும் உங்களால் போக முடியலன்னா விஷுவல் இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மக்களே நீங்களும் வந்து இந்த தீபாவளியை நம்ம ஜிஆர்டியோட செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். எல்லாரும் வாங்க, நாங்களும் வரோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த தீபாவளியை நம்ம ஜிஆர்டியில் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து இந்த 10ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான குழு அண்ட் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுவும் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அப்படியே பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அப்படியே உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா பரவசம் அந்த வேர்டு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
என் பேர் தினேஷ் சார். தினேஷ் என்ன பண்ணுறீங்க? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். சிஸ்டம் அட்மினாக இருக்கேன். சிஸ்டம் அட்மினா? ஆமாம் சார். சூப்பர். ஆமாம் சார். போகும்போது உங்ககிட்ட நான் நிறைய டீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நவராத்திரி அப்படின்னும் போது இந்த கொலு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதெல்லாம் வைக்கணும்ட்டு? ஸ்டார்டிங் நான் வைக்கும்போது 3 ஸ்டெப்ஸ் தான் சார் வச்சோம். ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி வீட்டில் வச்சுருந்தோம் இது ஃபுல்லாக. இப்போ ரீசெண்டாக ஒரு 4th இயர் இது 4வது வருஷம். ஆமாம். எனக்கு ஒரு 2 வருஷமா அந்த அளவுக்கு இல்லை, 3 வருஷம் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த வாட்டி 7 படி வச்சுருக்கோம். அடுத்த வாட்டி 9 படி அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபுல்லாக செட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே ஃபுல்லாக நல்லா வீடு ஃபுல்லாக நல்லா செட் பண்ணி ஆமாங்க சார். ஸோ நீங்கள் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்றனால எது எங்கெங்கே கனெக்ஷன் பண்ணணுன்றதெல்லாம் நல்லா தெரியும். ஆமாம் சார். லைட்டிங் கலர்ஸாக எப்படி இருக்கணும், எல்லாமே எப்படி செட் பண்ணணும், அந்த ஒரு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது உண்மைங்களா? இதெல்லாம் நியூ இயருக்கு எப்பவுமே ஒவ்வொரு வருஷம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்லை ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணோம்? ரெண்டாவது நம்ம அந்த வார்ம் ஒயிட் லைட் போட்டதுனால தான் உங்களுக்கு அந்த கலர் நல்லா எடுத்து. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நார்மல் டியூப் லைட் போட்டிங்கன்னா அந்த கலர் எடுக்காது. நார்மல் கலர் நீங்கள் வார்ம் ஒயிட் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோல்டு கலர் கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். ஐவரி கலர்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட லுக்கே வந்து தனியாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நான் ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஸோ எனக்கு ரொம்ப பேசுகிறேன். கௌரி என் பேர். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கு. ஸோ அவர் வந்து இன்ட்ரெஸ்டடாக அது பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி அதை கூட சப்போர்ட் பண்ணி முதல்ல நம்ம தான் பண்ணோம். அப்புறம் பையனோட இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சது. முதல்ல சின்னதாக தான் ஆரம்பித்தோம். பையன் இப்போ கூட செய்கிறதுனால எல்லாமே அவர் தான் இந்த வருஷம் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுட்டு பண்ணார் இந்த வருஷம். அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எல்லாமே அவரோட ஐடியா தான். நம்ம கூட இருக்கிறது, அம்மா கூட இருந்து செய்கிறது, அவ்வளோதான். 10 நாள் பூஜை மட்டும் நம்ம பண்ணுவோம். வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து மற்றதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். அவ்வளோதான். 50% வந்து 100%ல 70% அவர் பார்த்துக்கிற 30% எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறீங்க? இல்லை, அசோக் ரிட்டையர்டு. ஓகே சூப்பர். அசோக் ரிட்டையர்டு. எப்படி இருக்கு ரிட்டையர்டு? ஹோல்சேல் வரைக்கும் போதும். 32 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே. ரிட்டையர் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இருக்குது வரைக்கும் போதும். இப்போ அவங்க 2 பேர் இதெல்லாம் ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒர்க்கில் இருக்கிற அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவசமாக அப்படி பார்க்கறதுக்குலாம் டைம் இருக்காது, வேலை ஒர்க் அப்படிலாம் இருக்கும். இப்போது வீட்டில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இல்லை, ஃபஸ்ட் இயர் நான் கடைக்கு போகும்போது நான் தான் எல்லாமே வீடு வாங்கணும் அது வாங்கணும் எல்லாம் ஐடியா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணது எல்லாம் நாங்கள் தான் செட் பண்ணதே எல்லாம் அவங்க செட் பண்ணாங்க. எல்லாமே செட் பண்ணது அவங்க. ஆமாம் ஆமாம். நான் செட் பண்ணணும்னு கேட்டேன். அவன் சொன்னாங்கன்னா நான் பே பண்ணிட்டேன், அதை வாங்கி வருவேன். அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம வேலை ஒரு ஜிபேல டப்புன்னு ஒரு பேமெண்ட்டும் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். ஆமாம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கு லேடிஸ் தான் தருணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன வேணா கேளு, நான் ஒன்றும் பட்டு டப்புன்னு வாங்கி வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நான் சொல்லுவாங்க நீ செட்டப்லாம் பண்ணி கொடுத்துரு, நான் பூஜை பார்த்துக்கிறேன்னு. இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் முடிச்சு பக்காவாக வந்து பிரைட்டாக இருக்காரு அப்படியே பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்டே நம்ம கேட்கலாம். ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? அது டீல்ஸ் போயிருக்கு. அங்கே என்னெல்லாம் வந்து இதே மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் சொல்லிடுவாங்க, டப்புன்னு பே பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், டிசைன் சொன்னால் பே பண்ண வேண்டியதான். அப்படியே எங்கள் கம்பெனி அசோக் அவங்க தான் டீலிங்க. காயின்ஸ்லாம் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் காயின்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஜிஆர்டிலாம் அசோக் லேண்ட். ஆமாம், யூனியன் அங்கே போவாங்க வரும், அது கொடுப்பாங்க. நானும் போய்க்கிறேன். கொடுப்பாங்களா? ஆப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்ன பயன் அடைஞ்சிருக்கீங்க நம்ம ஜிஆர்டியில்? அது ஏதாச்சும் ஒரு வார்த்தை? ஜிஆர் ஒன்று நான் அப்போ போனேன், அது அப்புறம் நடுவில் போகல. நான் சொல்லிட்டு போறேன், டிசைன் சொல்லிடுவாரு, அங்கே போய் டப்புன்னு பே பண்ணுறீங்க. கம்பெனி சர்வீஸ் இருந்தால் கம்பெனி பேர் சொல்லுவேன், யாருக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பேன். அது பார்த்து எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லா துறையிலும் ஒரு பெனிஃபிட் இருக்கதான் செய்யுதுல்ல. எங்கதான் போறது, எங்கதான் வேலை பார்க்கறதுன்ற மாதிரி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. பேங்க்ல போனா அந்த கம்பெனியா ஓகே நான் பண்ணி தரேன்றாங்க, ஜிஆர்டி அந்த கம்பெனியா ஓகே நீங்க கேட்கவே வேணா டிஸ்கவுண்ட்ன்றாங்க. அப்ப நம்ம நார்மலா போய் ஐடி கம்பெனில போய் பிரதர் கிட்ட அந்த விஷயத்தை நம்ம கேட்கலாம், டீல் பண்ணலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, நம்ம போய் ஜிஆர்டியில் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? பொருள் நல்லா இருக்கு. பொருள் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அது மேலே எதுவும் சொல்ல மாட்டீங்க? டிசைன் நல்லா இருக்கு, நிறைய டிசைன் கிடைக்குது பார்க்கறதுக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கோல்டு நம்பி வாங்கலாம். திருப்பி சொல்லுங்க. கோல்டு நம்பி வாங்கலாம். கோல்டு நம்பி வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொல்லுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதகம் எனக்கும் இருக்கு பிரதர். எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல லோன் எடுக்க போனால் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இந்த கம்பெனியா ஓகே நம்ம உடனே சாங்ஷன் பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம், இந்த பர்சன்டேஜில் கொடுத்துடலாம்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ ஜிஆர்டிலாம் நிறைய ஆஃபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் போகணும். இப்போ இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
ஆஃபர்ஸ்னா அது பெனிஃபிட் தான் ஜி, ஆஃபர்ஸ்லாம் தராங்கன்னா. எல்லாருமே வந்து இப்போ இந்த இதுல போய் என்னது இந்த இதுல போனாங்க இல்லையா கரூர்ல நடந்த சம்பவம், எல்லாருமே வந்து அப்போ அந்த கம்பெனில தான் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அந்த கம்பெனில போய் எல்லாரும் குதிச்சா அப்போ மிச்சம் இருக்க கம்பெனில என்ன பண்றது? ஸோ இதுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு விஷயம் பண்ணணும் போது ஒரு கிரேட் கேட்டகரி மாதிரி வச்சா கரெக்டா இருக்குமா? ஓகே 10%, 7%, 5% அந்த மாதிரி வச்சா எல்லாருக்குமே ஈக்குவலா ஓகே அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனா இருந்தாலும் யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கம்பெனி ஸ்டாண்டர்ட் பொறுத்து இருக்கு அது. ஸ்டாண்டர்ட் பொறுத்து. ஆமா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனினா கொஞ்சம் எல்லாம் மினிமலா இருக்கும். கொஞ்சம் நல்லா ஹை எண்ட் கம்பெனி, டயர் 1 கம்பெனி அந்த மாதிரினா கொஞ்சம் நல்லா ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க நல்லா. அது கம்பெனி அந்த இப்போ ஒரு அப்பா அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதனால இப்போ ஒரு ஃபீல்டு ஒரு இது மாதிரி இல்லை, கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸு அந்த இது பொறுத்து இருக்குது. காம்படிஷன் அங்கேயும் இங்கேயும் இல்லைங்க, இங்கேயும் அங்கேயும் வேற இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 நம்ம போய் வாங்கினாலும் சந்தோஷம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்குமே வந்து நீடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதில் எனக்குமே ஜிஆர்டி வந்து நாங்கள் எப்பவுமே பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். கோல்டில் ட்ரஸ்டாக தான் இருக்கும் ஜிஆர்டியில். நம்ம கோல்டு கொஞ்சம் பேர் நல்ல டக்குன்னு வாயில் வைப்போம்னா ஜிஆர்டி தான். ஜிஆர்டி தான். ஆமாங்க, பேர் தங்கங்கன்னா ஜிஆர்டி தான். ஆமாம், ஏன்னா அப்போலேருந்து இதனால கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக சூப்பரான விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் கூட சொல்லலாம். ஸோ அற்புதமான ஃபேமிலி, உங்களோட நம்ம ட்ராவல் பண்ணதே ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூம்மா. என்னம்மா டல் ஆகிட்டீங்க? ஓகே ஃபைன். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேமிலி. ஸோ நிறைய செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்ககிட்டயும் கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் இந்துமதி. என்ன பண்ணுறீங்க? நான் வந்து லேப் டெக்னீஷியனாக கார்பரேஷனில் ஒர்க் பண்ணேன். இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகிட்டீங்க? ஆமாம். ஓகே, இப்பயும் வந்து ஊசிலாம் போடுவீங்களா? பிளட் டெஸ்ட்? இங்கே லேப் வச்சுருக்கோம். வச்சுருக்கீங்க? ஆமாம். ஓகே ஃபைன். நல்லா இருக்கிற வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஆமாம், அவங்களுக்காக இன்னும் உங்களோட ஹோம் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10வது நாளில் இருக்கும். ஸோ இந்த 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம 10வது நாளில் இருக்கும். இந்த நாள் எப்படி போச்சு? இன்னைக்கு வந்து இந்த 9 நாளுமே எங்களுக்கு வந்து போனதே தெரியல. ஏன்னா நிறைய உறவினர்கள், அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், அது மாதிரி எல்லாரும் வந்ததுனால வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் கூட இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தது. பேரன் பேத்திங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கு முன்னாடி சண்டைகள்லாம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓப்பனா பேசுறாங்க, சண்டையில வீட்டுல இல்லையா? பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. ஓகே ஃபைன். இந்த மாதிரி தான் அழகா வந்து ஃபேமிலியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அது மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க சார், இந்த 9 நாள் வந்து நீங்க எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு வெளியா யாரும் ஹெல்ப் கிடையாது. நாங்க 2 பேர் தான். ரிட்டையர்ட் ஆயிட்டதுனால நான் ஆரம்பத்துல இருந்தே கேட்டரிங்ல என்ன, அதனால டெய்லி வேண்டிய பிரசாதங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே போறதுனால பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இந்த நவராத்திரி கோவிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில. இப்போ எக்ஸாம்பிள் வீடு வச்சுருக்கோங்களா, ஒருத்தர் வீடு வாங்கணும்னு சொல்லி இப்போ சிறுவாபுரி போகிறாங்க. அது மாதிரி மனசில் நினச்சிட்டு கொடு வச்சுருக்கவங்களுக்கோ இல்லை கோயில்லையோ வாங்கி அது வீடு கொடுத்தாங்கன்னா அவங்கள அடுத்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கிடலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ கிருஷ்ணர் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகலை அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை ஷெட்டு அது வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு நம்ம இப்ப 10 நாள் பூஜை பண்றோம் இல்லையா, அது வருஷம் தவறாம காலம் பூரா பண்றதுனால அந்த எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு உடனே கிடைக்கும். கண்டிப்பா. ஓகே, எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களுமே வந்து இந்த இடத்துல வச்சு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நாங்க தெரிஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம். ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். நீங்க என்ன வாங்குனீங்க? லாஸ்ட் டைம் உங்களுக்கு தாலி செயின் அங்கே தான் வாங்கினேன்.
தாலிச்சேரி வாங்கி கொடுத்தீங்க. ஓகே, எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி உங்களுக்கு? 39 முடிஞ்சிருச்சு, வர்றது 40. 40 வருஷம் நெருங்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த செப்டம்பர் 40. அடுத்த செப்டம்பர். ஓகே, வர செப்டம்பர். ஆமா, ஓகே, வர செப்டம்பர் 7 40. எப்படி சார் இந்த திருமணம் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஜிஆர்டியோட பயணிச்சிருப்பீங்களா? நிறைய விஷயங்கள் பயணிச்சிருப்பீங்க. சோ சண்டை போட்டீங்கன்னா மேம கூட்டிட்டு போய் ஜிஆர்டில எதனா பொருள் வாங்கி கொடுத்து சண்டை போட்டாங்க இல்ல, ஒரு விசேஷம் இப்ப கூட போன வருஷம் வின் பண்ணதுல இங்க ஜிஆர்டில போயிட்டு ஒரு வாங்கும்போது அந்த கம்மல் தான் வாங்கினோம். பாத்துங்க மக்களே, போன வாட்டி வின் பண்ண அந்த gift கூப்பன்ல வச்சு பாத்தீங்கன்னா கம்மல் வாங்கிருக்காங்க. அது எங்களுக்கு நிஜமாவே ஒரு சந்தோஷம் இதுவா இருந்தது. அது கரெக்டா அத வாங்க போற சீன்ல இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதனால போய் டக்குன்னு எடுத்துட்டோம் நாங்க. சூப்பர். இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது? ஆக்சுவலி நம்ம வந்து வெறும் காம்படிஷன்ஸா இதை பார்க்காம அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதுல ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்து ஒரு விஷயத்த பண்றோம். ரொம்ப நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணிடுறதா சொல்றாங்க, நாங்க கேள்விப்படுறோம் அதை. சோ இது எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு கண்டிப்பா கிடையாது, உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றீங்க. இது வந்து ஒரு பெரிய அந்த gift எங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்ப கடைக்கு போவோம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் தோணுது. கண்டிப்பா தோணுது. கையில பார்த்தோன்னே அப்படியே அந்த ஆஃபர் லெட்டர் மாதிரி கடைக்கு போவோன்ற மாதிரி எப்படா அந்த கடை இல்ல, கையில பைசா இல்ல இருந்தாலுமே வந்து அந்த நேரம் கொஞ்சம் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்தது. ஆமா, அதுவும் ஒரு பிளெஸிங்ஸ். ஏன்னா அந்த கூப்பனே வந்து பாத்தீங்கன்னா பிளெஸிங்ஸோட நம்ம கைக்கு வரும்போது பல பேரோட ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் நிறைஞ்சி வரும்போது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நகையா வந்து மன நிறைவோட அவங்க கொடுக்கறதுனால வரக்கூடியவங்களுக்கும் எங்களுக்கும் அது ஒரு திருப்தியான இதா இருக்கு. அவருக்கு வாங்கி கொடுக்கலாம் தான் கொஞ்சம் வருத்தம் இருக்கு. வாங்கிடலாம், இந்த வருஷம் வாங்கி கொடுத்து இந்த வருஷம் அவருக்கு வாங்கிடலாம். இந்த வருஷமும் நீங்க வின் பண்ணணும்னு சொல்லி எங்க டீம் சார்பா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கும் வாங்கி கொடுங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது இல்லாம இந்த விஷயம் என்னன்னா இவரு முழுக்க முழுக்க நாங்க 2 பேர் தான் செஞ்சோம். அதாவது 90% எஃபெக்ட் இவர் போட்டிருக்காரு. எல்லா வருஷமும் போடுவாரு. இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கால் பிரச்சனை, அதனால நிறைய ஒர்க் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவர் இல்லைன்னா நான் வச்சிருக்க முடியாது. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆனால் க்யூட்டாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற அன்பு பாசங்கள் அதிகமாக வெளியில தெரியுது. இதே தான் நம்மளோட ஜிஆர்டியும். உள்ள வந்தீங்கன்னா நிறைய அன்பு பாசங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. உள்ள அணுகுமுறையிலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுல எங்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி நாங்களும் அடையிறோம். ஜிஆர்டிக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சென்னை ரெட் ஹில்ஸில் தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம் சீசன் 6. உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குபவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.